வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நாடு விரைவாக முன்னேற்றம் அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ராஜஸ்தானில் உள்ள மேனார் மற்றும் கிச்கன் ஆகிய 2 ஈரநிலங்கள் ராம்சார் பகுதிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் பங்கேற்புடன் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று புதுடெல்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று எனும் திட்டத்தின் கீழ் ஆலமரக்கன்று ஒன்றை இன்று நடவுள்ளார். நாளை ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கத்ராவில் 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவடைந்த திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார். பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆர்சிபி அணியின் வெற்றி பேரணியின் போது நேரிட்ட கூட்ட நெரிசலின் போது சிக்கி உயிரிழந்த 11 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அறிவித்துள்ளார். காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்டம் மற்றும் கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதையொட்டி இன்றும் நாளையும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி அரசு சார்பு செயலாளர் திரு ஹிரண் பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கோயம்புத்தூரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை 21-14, 22-10 என்ற செட் கணக்கில் உக்ரைன் அணியை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.